படம் பழசு மாதிரி தெரியல. இப்பதான் ரிலீஸ் ஆக போற படம் மாதிரியே தான் இருக்கு. நான் தியேட்டர் உள்ள பார்த்தேன், நீங்க பயங்கரமா கத்திக்கிட்டு ஆமா, ஐயோ சிரிச்சு சிரிச்சு கண்ணுல தண்ணிலாம். அது வந்து உங்ககிட்ட வந்து இது கேட்காம போனா அடிப்பாங்க. அரசன் அப்டேட், கடசனை அப்டேட் கேட்பாங்க. படம் வந்து ஒரு ரீ ரிலீஸ் மாதிரியே இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அலைப்பாயுதைக்கு அப்புறம் வந்த படம் இது. அப்ப ரொம்ப அப்படியே குழந்தை புள்ள மாதிரி இருந்தது. இதுலதான் அந்த ஆக்ஷன், அந்த ஷட்டர் அப்படி இழுத்துடுற அந்த ஒரு சீனே வந்து மாஸ். அந்த மாஸ் வந்து துளி கூட குறையாம எங்களுக்கு இப்பவும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா மாதவன் சாரை பாக்குற மாதிரியே தான். பல படங்களுக்கு இந்த படம் வந்து பல சீன்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஊட்டுக்கண்ணா இருக்கு. உதாரணமா அந்த ஷட்டர் சீன் வந்து ஒரு பெரிய ஒரு சொலவடை மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய பாட்டே வந்து மின்சாரம் என்பது பாய்கிற பாட்டே வந்து இப்போ ஆல்பம் ரிலீஸ் ஆனோடனே சங்கர் சார் ஃபோன் பண்ணி அந்த படத்துல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு மின்சாரம் என்பது பாய்கிறதான்னு அந்த வரியெல்லாம் அவர் சொன்னார். இது வந்து ஆக்சுவலி மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லல. அந்த படம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் பயங்கர ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நான் வந்து மின்னலே டும் டும் அதுக்கப்புறம் காதல் அழிவதில் பிஸியாக இருந்தேன். அப்போல்லாம் பயங்கர பிஸி. பயங்கரமான மேடி ஃபேனா பண்ணீங்க. டாக்டர் ஸ்ரீவர் மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்க்கான ஆயுர்வேத மருத்துவம் சார்பாக கிஃப்ட் காம்பர் உங்க பிரசன்ட் பண்ண போறாங்க. Sponsors Dr. Sri Verma, Max Gold presents Galata Run Movie Re-Release Celebration, supported by Milky Mist, The Chennai Silks, V-Cura. பிஸி ஸ்கெட்யூல்ல இன்னைக்கு ரன் படம் பார்த்தே தீர்வு சொல்லி வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் ரன் படம்? படம் பழசு மாதிரி தெரியல. ஐயோ இப்பதான் ரிலீஸ் ஆக போற படம் மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே இப்போ இருக்கிற ஸ்டைலில் தான் இருக்கு. இன்னும் அதில் இருந்து ஆர்டிஸ்ட்டை கொஞ்சம் பேரை மிஸ் பண்ணுறோம். ரொம்ப புதுசாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் இப்போது இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸ் இவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை பார்க்கணும். ஏன்னா என்ன சொல்கிறது, சாங்ஸ் பார்க்கும்போதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஸோ அந்த பீரியடில் நம்ம என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் இல்லை. காமெடி அல்டிமேட். விவேக் சார் பிரித்து எடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தேன், நீங்கள் பயங்கரமாக கத்திக்கிட்டு. ஆமாம், ஐயோ அதான் அப்படி இருக்குது படமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் சிரிச்சு சிரிச்சு கண்ணில் தண்ணிலாம். அதான் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அப்படி ஃபேமிலியில் அப்பா பையன் அந்த ஒரு விஷயம் லவ்வெல்லாம் இப்போது லவ் அப்போ பயங்கரமாக லவ்வாக இருந்தது. அப்போ அது வந்து உங்ககிட்ட வந்து இது கேட்காம போனா அடிப்பாங்க. அரசன் அப்டேட்டு, கடசனை அப்டேட் கேட்பாங்க. கண்டிப்பாக அரசன் அப்டேட் என்னை விட எல்லாருக்கும் நிறைய தெரியுது. அதனால நான் சொல்கிறேன் போயிட்டுருக்கு. இப்போது பிரேக் விட்டுருக்காங்க. சார் உங்களை வந்து விரும்பி அனுப்பக்கூடாது. டாக்டர் ஸ்ரீவர் மாஸ் வெல்னஸ் அனைத்து ஆயுர்வேத மருத்துவம் சார்பாக ஒரு கிஃப்ட் கேம்பர் வந்து இருக்கு சார். ஒரு பயங்கரமான மேடி ஃபேனா பண்ணீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது? அதாவது ஆக்சுவலா ரீ-ரிலீஸ்னால என்னன்னா நம்மளோட மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ற மாதிரி தான். இந்த படம் பண்ணும்போது நான் வந்து ஒரு 20-25 இருந்திருப்பேன்னு வைங்களேன். ஏன்னா 20 years பிஃபோர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம எங்கே இருந்தோம், இந்த படம் எந்த தேட்டரில் பார்த்தோம், எப்படி இருந்தோம், நம்ம கூட யார் இருந்தா, ஸோ அந்த மாதிரின்றது ஒரு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெமரிஸ். எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை வந்து நம்ம திருப்பி பார்க்குறோம் இல்லையா, திருப்பி பார்த்தா இப்போ நம்ம அப்படி இருந்தோம்ல, இந்த வயசில் பாரு எப்படி இருக்கோம் நம்ம அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அதில் படத்தில் ரீ-ரிலீஸ்ன்னு நம்ம கனெக்ட் பண்ணும்போது எப்படின்னா, இப்போ நமக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்ம அம்மா, நம்ம அண்ணா அப்படிலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வயசாகி அவங்க உருவங்கள் மாறினாலும் அவங்க மேலே இருக்கிற அன்பும் அந்த பிரியமும் மாறவே மாறாது. அந்த மாதிரியே தான் இப்போ வந்து கமல் சார், ரஜினி சார், மாதவன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ வயசானாலும் என்ன ஆனாலும் அவங்களோட படங்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன், அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி தான், ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் அது. அதில் இப்போ என்ன ஒரே ஒரு இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, யூத்தாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இந்த ஹீரோஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஆனால் இப்போ மேடி சார்லாம் இன்னமும் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது பாடுறா இப்படிலாம் நல்லா எடுத்திருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் லைவ்லியான படங்கள். அந்த பாட்டெல்லாம் ஒவ்வொரு பாட்டும் எல்லாமே செம ஹிட்டான பாட்டு இந்த படத்தில். ஸோ பனிக்காற்று, அப்புறம் காதல் பிசாசே எல்லாமே ரொம்ப அற்புதமான பாடல்கள், நல்லா இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அப்போது அந்த ஹீரோஸோட வேல்யூ என்னங்கிறது அவங்களுக்கும் நல்லா தெரியும். இப்போ இருக்கிற ஹீரோஸோட அப்போ இருந்த ஹீரோஸ் எப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரீ-ரிலீஸுங்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஸோ கண்டிப்பாக நல்ல படங்கள் ரீ-ரிலீஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்க்கான ஆயுர்வேத மருத்துவம் சார்பாக பிரியா வந்து உங்களுக்காக வந்திருக்காங்க. அந்த கிஃப்ட் கேம்பர் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. இதுவும் ஒரு ரீக்ரியேஷன், அதாவது என்ன சொல்றது, இது மாதிரி தான். எப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன்லேருந்து இப்போ எல்லாருமே மறுபடியும் ஆயுர்வேதிக் சித்தாக்கு மாறிட்டு இருக்காங்க. பிகாஸ் நோ சைட் எஃபெக்ட்ஸ்ன்றதுனால. ஸோ அதனால ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் கிஃப்ட் ஆஃபர். ஜென்மத்துக்கு ஆஸ்பத்திரி போக கூடாதுன்னு தான் எல்லா ஆயிலும் இதுல இருக்கு. அப்படியா? ஆமா, மொத்த ஆயில் இதுல வச்சிட்டீங்க. நீங்க அதாவது என்னன்னா இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அது வடிவேல் சார் விழுந்து கட்டு போட்டாங்களே, அதுக்கும் ஆயில் சேர்த்து இதுல இருக்கு. எல்லாமே இருக்கு, எல்லா விதமான ஆயில் இருக்கு. நீங்க ஆஸ்பத்திரி பக்கம் போக கூடாது, இதுலயே வந்து சரி பண்ணிடுவாங்க. சூப்பர், ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. அதாவது 24 வருஷம் கழிச்சு இந்த ரன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கப்போ 96 எல்லாருமே வந்து ஒரு ஃபேவரட் படம் ரன் படம். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நீ ரீவாச் பண்ண வந்திருக்கீங்க அப்படிங்கப்போ திரும்ப அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நான் வந்து திருச்சிக்காரன். திருச்சியில் எல்ஏ சினிமாவில் மேரிஸ் ராக்குங்கிற தேட்டரில் 2002 இந்த படத்தை எப்படி பார்த்தோமோ அதே ஃபீல் இப்போவும் இருக்குது. படம் வந்து ஒரு ரீரிலீஸ் மாதிரியே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எத்தனையோ தடவை இதை டிவிஸில் போட்டுலாம் பார்த்துருக்கோம். பட் மறுபடியும் பெரிய ஸ்க்ரீனில் இப்போ நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது ஸ்க்ரீன் படம் பார்க்குறதுக்கு. அண்ட் படம் ஃபுல்லாகவே வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட். மாதவன் சார், மீரா ஜாஸ்மின் ஒரு பக்கம், விவேக் அண்ணனோட காமெடி வந்து வேற லெவல். இன்னைக்கும் அது ஒரு நூல் கூட போர் அடிக்காம அப்படியே ஏதோ புதுசா ஒரு காமெடி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே, ஏன்னா கடந்த 24 வருஷங்கள்ல கின்சிங்கிறாங்க நிறையா, எல்லாருமே மறுபடியும் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். ஒரு இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம மாதவன் சார் வந்து ஒரு மாதிரி சாக்லேட் பாய் பார்ப்பாங்க, இதை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தாரு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி இருந்துச்சு? என்ன சாக்லேட் பாய் இப்படி மாதிரி சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்போ? இல்ல, அப்போ அலைப்பாயுதேக்கு அப்புறம் வந்த படம் இது. அப்போ ரொம்ப அப்படியே குழந்தை புள்ள மாதிரி இருந்தது. இதுல தான் அந்த ஆக்ஷன், அந்த ஷட்டர் அப்படி இழுத்துடுற அந்த ஒரு சீனே வந்து மாசு. ஸோ அந்த மாஸ் வந்து துளி கூட குறையாம எங்களுக்கு இப்பவும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா மாதவன் சாரை பார்க்குற மாதிரியே தான் இருந்துச்சு. இப்போதான் ஒரு ஒயிட் எல்லாம் விட்டுட்டு இப்போ பெப்பர் அண்ட் சால்ட் லுக்ல இருக்காரு. பட் இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது இவரால் இன்னும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியும். ஒரு புது படம் பார்க்குற மாதிரியே தான் இருக்கு. எனக்கு என்னவோ ஒரு பழைய படம் பார்த்த ஒரு 24 வருஷம் பழைய படத்தை பார்க்குற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லா கண்டென்ட்ஸுமே கனெக்ட் ஆகுது. என்ன விவேகண்ண மாதிரி ஒரு சில பேர் நம்ம கூட இல்லைங்கிறது மட்டும்தான் வருத்தமா இருக்கே தவிர மற்றபடி எந்த விதத்துலையும் போர் அடிக்கல. லிங்குசாமி அண்ணனோட மறக்க முடியாத ஒரு படம் இது. அவரு வந்து ஆனந்தம் மாதிரி அழகா ஒரு குடும்ப கதைகள் கொடுத்திருந்தாலும் இப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை அவரால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச படம். ஸோ வேற லெவலில் வந்து என்டர்டெயின்டாக இருந்துச்சு. அண்ட் சாங்ஸ், வித்யாசாகர் சாரோட எல்லா சாங்ஸுமே இச்சிதா இச்சிதா, காதல் பிசாசு, இன்னும் பனிக்காற்றே மட்டும்தான் வரலைங்கிறது எங்களுக்கு அப்பயே ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வேற லெவல் சாங்ஸ் எல்லாமே படம் பார்க்கறதுக்கு ஒரு பக்கா என்டர்டெயின்டாக இருக்கு. ஸோ பார்த்தவர்கள் திருப்பி வந்து பார்க்கலாம். பார்க்க மிஸ் பண்ணியிருந்தவங்க, இந்த ஜென்சி கிட்ஸ், அவங்க எல்லாருமே நிச்சயமா தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். அது வந்து உங்களை வெறுங்கையோட அனுப்பக்கூடாது அப்படிங்காக டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்கான ஆயுர்வேத மருத்துவம் சார்பாக ஒரு கிஃப்ட் கேம்பர் உங்களுக்காக. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு ரன் படம் வந்து ரீரிலீஸ் ஆகுது. எப்படி இருக்கு உங்களுக்கு? எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? இந்த படத்தை நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வேற எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் அந்த படத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும், ஏதோ இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆன மாதிரியான ஒரு வைபோடவும். இப்போ விவேக் சார் காமெடிலாம் அப்படி விழுந்து சிரிக்கிறாங்க பார்த்தோம் நாங்கள். ஓகே. அதே போல் டைலாக்ஸ்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக பொய்ட்டிக்காக ரொம்ப அற்புதமாக அந்த படத்தை இன்னைக்கு பார்க்குறப்போ ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து லிங்குசாமி சாரினுடைய மிகப்பெரிய கைவண்ணம்னு தான் சொல்லணும் இது. ஓகே சார். இப்போ இந்த படத்தில் ஒரு லிரிசிஸ்ட் யுகபதி சார் வந்து ஒரு கதை ஷேர் பண்ணிப்பார். அது வந்து நான் வந்து லிரிக் எழுதும்போது வித்யாசாகர் சார் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிப்பார். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? லிரிக்ஸ் எழுதும்போது மின்சாரம் மீதெல்லாம் இப்போயும் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு லிரிக்ஸ் இருக்கு. அது எப்படி சொல்றது? ஆக்சுவலி என்னன்னா, வித்யாசாகர் சார்கிட்ட நான் இதுதான் ஃபர்ஸ்ட் முறை நான் அவருக்கு பாட்டு எழுதுகிற முதல் படம் இது. ஓகே. ஓ, உங்களுக்கு முதல் படம் அது? முதல் இல்லை, எனக்கு வந்து நான் நீ ஒரு வாயனல்ல அறிமுகமாக அது 10 படங்கள் எழுதிட்டேன். திரு வித்யாசாகர் அவர்களோட நான் பணியாற்றின முதல் படம் இது. அப்போ அவர் ஏற்கனவே சில முறை அந்த லோடிகாந்த் தெருவில் பார்த்துருக்காரு. லிங்குசாமி சார் கூட்டு போய் அறிமுகப்படுத்தோடனே இவர் தான் அந்த பாட்டு எழுதுறாரு அப்படின்ன உடனே அவர் ஒரு கண்டிஷன் போட்டார். 3 நாளுக்குள்ளார நீங்கள் எழுதி வரலாம், இன்னொருத்தர் எழுதிடுவார் இந்த பாட்டை அப்படின்னு சொன்னார். பகீர்னாச்சுன்னா எப்படி நான் ஒரே நைட்ல தான் என் ஃபர்ஸ்ட் பாட்டே எழுதினேன். நான் ரொம்ப குறைஞ்ச நேரத்துல எழுதிடுவேன் பாட்டை. ஆனாலும் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டது ஒரு மாதிரி இப்படி பட்டாரே அப்படின்ற ரொம்ப வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அன்னைக்கு இரவு லிங்குசாமி சார் எனக்கு ஃபோன் பண்ணி, வேக்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் எத்தனை நாள்னாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் ரொம்ப சீக்கிரமே நான் அந்த பாட்டை கொடுத்தேன். அதுக்கு பிறகு வித்யாசாகர் அவர்களோட ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கேன்.
அந்த முதல் செட் ஆகுறதுங்கிறது அப்படி ஒரு மாதிரி கடினமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அது மாதிரி தான் மற்ற கவிஞர்களும் நிகழ்ந்திருக்கும் போல. ஓகே, இந்த படத்தை பார்த்தோன்னே நாஸ்டாலஜிக் மெமரிஸ் ஏதாவது ஞாபகம் இருந்துச்சா சார் உங்களுக்கு? இது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பல படங்களுக்கு இந்த படம் வந்து பல சீன்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஊற்றுக்கண்ணா இருந்திருக்கு. உதாரணமாக அந்த ஷட்டர் சீன் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சொலவடை மாதிரி ஆயிடுச்சு. அது நிறைய படங்கள்ல அதை வச்சு அதை ஸ்பூப்பாகவும் பண்ணாங்க, மற்ற மாதிரியும் அந்த சீனை வந்து வச்சு பண்ணாங்க. அதே போல் இதில் இருக்கிற பல டயலாக்ஸ் வந்து பெரிய இது வந்து என்னுடைய பாட்டே வந்து மின்சாரம் மீது பாய்கிற பாட்டே வந்து இப்போ ஆல்பம் ரிலீஸ் ஆனோடனே சங்கர் சார் ஃபோன் பண்ணி அந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு மின்சாரம் என்பது பாயின்றதான் அந்த வரியெல்லாம் அவர் சொன்னாருன்னு லிங்கசாமி சார் எனக்கு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகு நான் சங்கர் சார் கூட நான் அவருடைய நண்பன் படத்தில் ஒர்க் பண்ணும்போதும் அவர் அதை பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இந்த படம் இருந்துச்சு. எனக்கு வந்து மின்சாரம் என்பது பாய்ந்தது ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. ஒரு கோப்பை தண்ணீர் காதல் அதில் நீந்த கற்றுக்கொண்டேன், பெண் என்றால் மென்மை என்று கவிதைகள் சொல்லி வந்தேன், உன்னை நான் பார்த்த பின் தான் கன்னத்தில் போட்டுக்கொண்டேன் அப்படின்னு காதலனுடைய அழகை ரொம்ப பரிபூர்ணமாக சொன்ன ஒரு பாடல் மாதிரி. நிறைய காதலர்கள் இந்த பாட்டை வந்து கோட் பண்ணியாட்டு பேசியிருக்காங்க. நிறைய காதலில் விழுந்த ரசிகர்கள் இந்த பாட்டை எழுதி எனக்கு அந்த அப்பெல்லாம் அனுப்புவாங்க. நிறைய நினைவுகளை கொடுத்த படம் இந்த படம். இதுக்கு பிறகு திரு லிங்கசாமி அவர்களோட அவருடைய வீட்டிற்கு பயணப்பட்டது, இந்த ரன் படத்தை பற்றி நிறைய வெற்றி விழாக்களில் நான் பேசினது, அதே போல் முத்துக்குமாரோட நிறைய அனுபவங்கள் இந்த படத்தில் எனக்கு ஏற்பட்டது. எல்லாம் நிறைய ரன் வந்து ஒரு சாதாரண படம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சார். அந்த உங்களை வெறுங்கையோட அனுப்பக்கூடாது. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்கான ஆயுர்வேத மருத்துவம் சார்பாக ஒரு கிஃப்ட் கேம்பர் உங்களுக்காக இருக்குது சார். அதாவது உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா ஓஜி மேடிக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மேடி சார் இருந்தாலே அங்கே நீங்கள் இருப்பீங்க, விவேக் சார் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த படம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது? இது வந்து ஆக்சுவலி மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லல. இந்த படம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் இந்த படத்தில் நடிக்கலன்னு பயங்கர ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன் எதனால? ஏன்னா வந்து மின்னலே டும் அதுக்கப்புறம் காதல் அழிவதில் பிஸியாக இருந்தேன். நான் அப்போல்லாம் பயங்கர பிஸி. ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் டான்ஸில் அது இது ஸ்லிப் ஆகிடுச்சு. நான் வந்து ஐ ரிக்ரெட். பட் செம்ம போயிடும். ஒரு இடத்துல லேகும் கிடையாது. விவேக் சார் காமெடி வந்து பயங்கர ஒரு கருத்தா இருக்கு. ஒரு மெசேஜ், பேரண்ட்ஸ் ஆனர் பண்ணணும், அப்பா அம்மா மரியாதை கொடுக்கணும், அப்பாவை நம்ம எவ்வளோ வந்து இப்போ வந்து அவரை சரியா ட்ரீட் பண்ணலாம், நம்மளுக்கு தான் பின்னாடி பாதிக்க வந்து ரொம்ப காமெடியா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சினிமாட்டோகிராஃபி சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்க்கு வந்து சாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. விவேக் சார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து கிளாப்ஸ் பண்ணி அவரோட காமெடி சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அதுக்கப்புறம் இந்த சினிமாட்டோகிராஃபி ஜீவா சார், அவரும் நம்ம கூட இல்லை, பட் அவரோட ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரகுரன் சார், அவரும் இல்லை, பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அழகா பண்ணிது. கண்ணுலே நடிச்சிருக்காங்க. அந்த வில்லன் கூட எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்காரு. மேடி வந்து பியூட்டிஃபுல், சார்மிங், நேத்தோட இன்டர்வியூ பார்த்தேன் சார். இன்னும் ரன் செகண்ட் பார்ட் எடுக்கிறீங்களாண்ணே, அந்த வயசுக்கு என்ன பண்ணணும் அதுதான் பண்ணணும். இப்போல்லாம் எனக்கு வயசு இல்லை ரன்னுக்கு, பட் அவர் நடிக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பண்ணியிருக்காரு. ஐ லவ் த ஃபிலிம். அந்த காலத்துல மாதவன் சார் எவ்வளவு கிரேஸ் இருக்கும் அப்போ பெண்கள் மத்தியில்? பயங்கரங்க. அவரோட ஸ்மைலே வந்து அவரோட வாய்ஸு ஸ்மைலு. இஸ் எ மிலிட்ரி பேக்ரவுண்ட் மேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட கன்னு மாதிரி இருப்பாரு. ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும். அவர் நடிக்கும் போது சவுண்ட் வரக்கூடாது. அவர் வந்து சடனா ரெடி 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 ரெடியா கௌதம் ரெடி அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் வரும். அவர்கிட்ட ரொம்ப கற்றுக்கலாம். எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேடி வந்து ஒரு பயங்கர லெசன். விவேக் சார் வந்து பயங்கர லெசன். பிரகாஷ் ராஜ் கூட எனக்கு பயங்கர லெசன். அண்ட் மேடிக்கு வந்து பயங்கர ஃபேன்ஸுங்க. காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரவிந்த் சாமிக்கு இருந்த ஒரு கிரேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அப்பாஸ் காதல் தேசம் வரும்போது அவருக்கு ஒரு கிரேஸ். அதுக்கப்புறம் மேடி வரும்போது கவடா எக்ஸ்ட்ராடனரி. இன்னைக்கும் பாருங்க என்ன அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. பத்மபூஷன் அவார்டு வேற அவர் ஸ்மைலுக்கு. அந்த மச்சம்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸ்மைல் இஸ் எக்ஸ்ட்ராடனரி. ஓகே, அதாவது இந்த படம் எவ்வளவு ஸ்பெஷல்னா பெங்களூர்ல இருந்து ஃளைட் டிக்கெட் போட்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. அது வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ கெரடா சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரன் அந்த பேர் வச்ச மாதிரி படம் நல்லாவே ரன்னா ஓடி இருக்கு. நல்ல இட்ஸ் a good film. All watch it. Thank you. இப்போ 90s எல்லாத்துக்குமே வந்து ஃபேவரட்டான படம் இந்த ரன் திரைப்படம் இருப்போம். நம்ம எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிருப்போம். கேடிவில பார்த்த படம் இருப்போம். தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தியேட்டர்ல பார்க்குறப்போ ஃபீல் குட் மூவியாக தான் இருந்தது. 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம்னே சொல்ல முடியாது. டெஃபினட்டா இந்த ஜென்ரேஷன் வந்து ஐ மீன் 2002க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாமே டெஃபினட்டா வந்து தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மூவியாக தான் இது கண்டிப்பா இருக்கும். லிங்குசாமி சார் ஒரு மாஸ்டர் மைண்ட். நிஜமாவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இவ்வளோ 24 இயர்ஸ் இருந்த மாதிரியே கிடையவே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டெஃபினட்டா ஒரு சீனும் என்ஜாய் பண்ணி
அவ்வளோ ஜாலியாக பார்த்தோம். இல்ல இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமெடி சீன்ஸ் வந்து பயங்கரம் மிஸ் பண்றாங்க. டெஃபினட்டாக காமெடி இல்ல. இப்போ அப்போலாம் வந்து அந்த ட்ராக் காமெடி அதெல்லாம் இருக்கும். நிறைய விவேக் சார், வடிவேல் சார் இந்த மாதிரி நிறைய ட்ராக் இருக்கும். அதை மிஸ் பண்றீங்களா இப்போ? டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறேன். விவேக் சாரோட காமெடி சென்ஸ் எல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இல்லை அந்த அளவுக்கு. பட் அதில் வந்து ஒரு கருத்தும் இருக்கும். லைக் ஒருத்தங்கிட்ட எப்படி இருக்கணும், சென்னை வந்தால் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ காமெடி சென்ஸோட அவர் வந்து பக்காவாக டெலிவரி பண்ணியிருப்பார். டெஃபினட்டாக அதுதான் சொல்லணும். காமெடி பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டாண்டிங் காமெடி நிஜமா. உங்களுக்கு எந்த காமெடி வந்து பயங்கரமா பிடிக்கும்? எனக்கு பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் சென்னைக்கு வந்தோன்னா சூட்கேஸ் மிஸ் பண்ணுவார் இல்லையா, அது வேற லெவல் நிஜமாவே. அது கூட அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட இருக்கும் இல்லையா, அப்பா பேரண்ட்ஸ் வந்து எப்படி மதிக்கணும் அப்படின்னு யங்ஸ்டருக்கு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப அந்த காமெடி சீன்ஸ்ல நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ பிரதர். ரீவாட்ச்க்கு வந்து நன்றி. நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்தவங்களுக்குலாம் வந்து ஸ்ரீவர்மா மாஸ்டர் வந்து கிஃப்ட் கேம்ப் கொடுத்தோம். அந்த ஸ்ரீவர்மா மாஸ்டர் இவங்க தான். அண்ட் வந்து வணக்கம், எப்படி இருந்துச்சு படம்? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது, ரன் படம் பார்க்கும்போது? உங்களுக்கு கேட்குறேன். ரொம்ப நல்ல படமும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களுக்கு அந்த டைம்லலாம் பார்த்துருக்கீங்களா? ரன் படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். ஃபர்ஸ்ட் டைம் தான். உங்களுக்கு மேடி எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? ஆமாம், மேடி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் நார்த், ஸோ அது மூவி தான் நான் பார்த்தேன். ஹிந்தியில் தான் பார்க்கினேன். இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. தமிழ் படம் பார்க்குறீங்க? ஆமாம். ஓகே. மாதவனோட படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. சூப்பர். உங்களுக்கு படம் பிடிச்சா? எப்படி இருந்துச்சு படம்? பிடிச்சி. காமெடி பிடிச்சிச்சா உங்களுக்கு? எதை என்ஜாய் பண்ணீங்க? எந்த காமெடி பயங்கரம் என்ஜாய் பண்ணீங்க? நான் எல்லா காமெடி என்ஜாய் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ so much. Thank you. Title sponsors Dr. Sri Varma, Max Gold presents Galata Run Movie Re-Release Celebration. Supported by Milky Mist, The Chennai Silks, V Cura.